Hello friends, it's your Abdul. We are testing make and voice or BCG. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம டப்பாவாலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ஆரிஜின்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நிலைமை என்ன, அவங்க எப்படி எல்லாம் அவங்க வேலையை பார்க்கறாங்க, அதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. மும்பை சிட்டி மகாராஷ்டிராவோட கேபிட்டல் சொல்லலாம். இந்தியாவில் இருக்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இதுவும் ஒன்று. இங்கே மக்கள் காலையில் 6 மணிலேருந்தே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கும் அவங்கவுங்க அதை பணிபுரிகிற இடத்துக்கும் கிளம்பிடுவாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறாங்க கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க டிராஃபிக் காரணமாக தான். அங்கே டிராஃபிக்கில் மாட்டி எப்பயும் அவங்க பணிபுரிகிற இடத்துக்கு போகிறதுக்கே கரெக்டாக 9 மணி ஆகிடும். இதில் அவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் டப்பாவாலாஸ். அதாவது இவங்க எங்கே இருக்காங்களோ அதே இடத்துக்கு அவங்க டேபிள்லே எடுத்துகிட்டு போய் அவங்க டிஃபன் பாக்ஸை கொடுக்குற வேலை தான் இவங்களது. சரி, நாம இப்போ இவங்களோட ஆரிஜின் பார்ப்போம். இந்தியா சுதந்திரம் பெறத்துக்கு முன்னாடி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் வீட்டில இருந்து உணவு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முக்கியமாக மும்பை சிட்டியில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மகாதயா அவாஜி பச்சன்கிறவர் ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலேயர்களோட வீட்டில் இருந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு நேராக அந்த டப்பாக்கள், அதாவது டிஃபன் பாக்ஸஸ்லாம் எடுத்து போய் தர வேலை தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தது. எஸ்பெஷலி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் மும்பை சிட்டி ஒரு நல்ல வளர்ந்துட்டு வந்தது. அப்போ ட்ரெயின்கள்லாம் நிறைய, அதாவது ரயில்வேவும் வளர்ச்சி அடைந்தது. மக்கள் அதிகம் பேர் மும்பை குடியேறினாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வருவாயும் அதிகமாக கிடைச்சிது. எஸ்பெஷலி 1930 அவங்க ஒரு யூனியனைஸ் ஆக்கிக்கிட்டாங்க அவங்களோட தொழிலை. காலநிலை மாற மாற அவங்களும் மாறிட்டே வந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடிலாம் அவங்க நடந்து போய் தான் அந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் ரயில்வே, பஸ் வசதி, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொந்தமாக வாகனம் வாங்கி அது வழியாக ஆஃபீஸ்க்குலாம் போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக்கும் மும்பையில் அதிகமாயிட்டே வந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டப்பாவாலாஸ் அப்பதான் அவங்க வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் 2 வீலர்ஸ்லாம் இல்லை, ஒன்லி சைக்கிள்ஸ், தள்ளு வண்டி, அதை விட்டா பஸ்ஸஸ், அப்படியும் இல்லைன்னா ரயில்வே. இந்த 4 வசதியை தான் அவங்க யூஸே பண்றாங்க. இருந்தாலும் அவங்க கரெக்டான டெலிவரியை அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் அந்த மாதிரி இருக்கிற டெலிவரி ஆப்ஸ்க்கெல்லாம் இவங்க தான் ஒரு முன்னோடியா இருந்தாங்க. அதாவது ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் காலநிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால இவங்களோட டெலிவரி பண்ணிட்ட அப்புறம் கரெக்டாக அவங்க அந்த கஸ்டமர் கொடுத்து வச்சிருக்க நம்பருக்கு மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோங்கிற மெசேஜஸ்லாம் அதிகமாக அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு வீட்டிலேருந்து மந்த்லி 500 rupees சார்ஜாக வாங்கிக்கிறாங்க. அதாவது அந்த யூனியன் வாங்கிக்குது. அந்த யூனியன் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க டப்பாவாலாஸ்க்கு மந்த்லி 8,000 வரைக்கும் சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டப்பாவாலாஸை, அதாவது இந்த டப்பாவாலா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க அதிகமாக படிக்காதவங்களா தான் இருக்காங்க. டப்பாவாலாஸ் அதிகமாக அவங்க டெலிவரியை தப்பாக பண்ணது கிடையாது. ஒரு தடவை தான் அவங்களோட வேலையே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது கேட்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டப்பாவாலாஸில் ஒருத்தர் அவங்களோட டெலிவரி அவங்க தலைமையிலேயே வச்சு கரெக்டாக ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தனால அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை இங்கிலாந்து இளவரசர் ஹென்றி டப்பாவாலாக்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு டப்பாவாலாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 2 மணிக்கு தான் எங்களை பார்க்க முடியும். ஏன் கேட்டிங்கன்னா 12 மணி to, அதாவது 10 o'clock to 12 மணியில் எங்களுக்கு வேலை இருக்கும். நாங்கள் உங்களை போய் பார்க்க வந்துட்டா எங்கள் கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்கன்னு நேர்மையாக சொல்லியிருக்காங்க. டப்பாவாலாஸ் எப்படி கரெக்டாக அந்த லஞ்ச் பாக்ஸஸ்லாம் டெலிவரி பண்ணுறாங்க கேட்குறீங்க, தெரியுது. டப்பாவாலாஸ் ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸோடைய மூடியிலையும் சில குறியீடுகளை வச்சுருப்பாங்க. அந்த வீட்டோட அட்ரஸோட ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அது சேர வேண்டிய இடத்தோட ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுப்பாங்க. அதை யார் டெலிவரி பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பேர் அதை வச்சுப்பாங்க. இந்த மாதிரி குறியீடுகளை வச்சு தான் அவங்களுடைய டெலிவரிஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டப்பாவாலாஸ் அவங்களுடைய வர்த்தகத்தையும் உயர்த்திட்டே வராங்க. ஒவ்வொரு வருஷமும் 5% 10% வரைக்கும் அவங்களுடைய வர்த்தகத்தை உயர்த்திட்டே வராங்க எக்கனாமிக்ஸை. இப்போ டப்பாவாலாக்களோட நிலைமை ரொம்பவே கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது.
அதாவது கோவிட்-19 யாரும் வெளில போறதில்ல. அதனால அவங்களோட தொழிலும் ரொம்பவே முடங்கி போயிடுச்சு. டப்பாவாலஸை பெருமைப்படுத்துகிற விதமாக ஹிந்தியில் தி லஞ்ச் பாக்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. டப்பாவாலாஸ் மும்பையில் மட்டும்தான் அவங்க தொழில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற எங்கேயும் இந்த டப்பாவாலா சிஸ்டம் இல்லை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு யோசிச்சுங்க. பாய்.